பிதாவே, இந்த வார்த்தைகளை ஆசீர்வதித்து தாரும். ஆண்டவருடைய மகிமை எங்கள் மத்தியிலே இருந்து ஜெயமுள்ளதாய் நடத்தட்டும். குறைகளை எல்லாம் மன்னியும். ஆண்டவரே, வார்த்தைகளை கேட்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் பிரயோஜனமாய் மாற்றித்தார். ஆண்டவரே, அது மட்டுமல்ல, இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே வாழ்க்கையில் பெரிய விடுதலைகள் உண்டாகட்டும், மாற்றங்கள் சம்பவிக்கட்டும். ஆண்டவருடைய பிரசன்னத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் மட்டும் மகிமைப்படும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். மீண்டும் ஒரு விஷயம் உங்களை கிறிஸ்தேசுவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் தியானித்து வருகிற வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 3வது அதிகாரம் அதனுடைய 7 முதல் 14 வரைக்கும் உள்ள வார்த்தைகளிலிருந்து நாம் வார்த்தைகளை கவனித்தோம். 7வது வசனத்தை வாசிக்கலாம். எகிப்திலுடைய ஜனங்களுடைய உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து கூக்குரலை கேட்கவே கேட்டு அவர்கள் வேதனைகளை நான் அறிந்திருக்கிறேன் என்று சொன்னார். அல்லேலூயா. அவர்களுடைய ஒடுக்குதலை கண்டவர், அவர்களுடைய கூக்குரலை கேட்டவர், அவர்கள் படுகிற வேதனைகளை அறிந்திருக்கிற தேவன். அல்லேலூயா. அப்படி அறிந்திருக்கிற தேவன், ஸ்தோத்திரம், எகிப்தியருடைய கையிலிருந்து விடுவிக்க, அங்கிருந்து நீக்கி போட, நல்ல நலமான விசாலமான இடத்திலே கொண்டு போய் சேர்க்க இறங்கினேன் என்று ஆண்டவர் சொன்னார். அல்லேலூயா. அப்படி சொன்ன ஆண்டவர் எப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் செய்தார் என்று சொல்லி நாம் சில காரியங்களை கேட்டோம். அதிலே குறிப்பாக அவர்கள் எந்த காரியத்தை செய்தார், தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே இறங்க அவர் செய்கிற காரியங்கள் எவைகள் என்று சொல்லி நாம் பார்த்தோம் என்று சொன்னால், முதலாவதாக பார்த்தோம், கூக்குரல் பெரிதாய் எழும்பின பொழுது அவைகளை நியாயம் விசாரித்து அந்த கூக்குரலுக்கு பதில் செய்யும்படிக்கு தேவன் தம்முடைய தூதர்களை அனுப்பினார் என்று சொல்லி முதலாவது பார்த்தோம். இரண்டாவதாக, கூக்குரல் எழுப்பப்பட்ட கூக்குரலின் சத்தத்தை அவர் கவனித்து கேட்க, அவர் ஒடுக்கப்பட்ட கூப்பிடுதலின் பெரிதான விடுதலையை கொடுக்கும்படிக்கு அவர் இறங்கினார் என்று சொல்லி பார்த்தோம். அல்லேலூயா. இன்றைக்கு 3வது காரியம், அவர் இந்த கூக்குரலின் சத்தத்தினாலே இந்த கூக்குரல் எழும்ப காரணமானவர்கள் வாழ்க்கையிலே என்ன செய்தார் என்பதை நாம் பார்க்க போகிறோம். அல்லேலூயா. முதல்ல கூக்குரல் பெருசானப்போ அதை அழிக்க சித்தமானார். அதனுடைய உண்மைத்தன்மையை அறிந்து கொள்ள தூதர்களை அனுப்பினார். இரண்டாவதாக, ஒடுக்கப்பட்ட காரணத்தின் அந்த கூக்குரலை பெரிதாய் கண்ட தேவன் அந்த பெரிதான கூக்குரலுக்கு எதிராக இறங்கி அந்த பெரிய கூக்குரலிலிருந்து விடுவிக்க தேவன் வெளிப்பட்டார். அல்லேலூயா. மூன்றாவதாக, கூக்குரல் எழும்ப காரணமானவருடைய வாழ்க்கையில் தேவன் செய்த காரியத்தை நாம் சிந்திக்க போகிறோம். அல்லேலூயா. யாத்திராகமத்தின் புஸ்தகம் 12வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். அதனுடைய 29 வசனமும் 30வது வசனத்தையும் ஒருவர் வாசிக்கலாம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 12வது அதிகாரம் அதனுடைய 29வது வசனத்தையும் 30வது வசனத்தையும் வாசிக்கலாம். நடு ராத்திரியிலே சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பார்வோனுடைய தலை பிள்ளை முதல் காவல் கிடங்கிலே சிறைப்பட்டு கிடக்கிற தலை பிள்ளை வரைக்கும் எகிப்து தேசத்திலிருந்து, அதாவது எகிப்தியருடைய எல்லா தலை பிள்ளைகளையும் மிருக ஜீவன்கள், அவர்கள் வளர்த்து வந்த மிருக ஜீவன்களின் தலைப்பிள்ளை வரைக்கும் கர்த்தர் அழிக்க சித்தம் கொண்டார். அல்லேலூயா. என்னை கேட்கின்ற அருமையான ஜனமே, தேவனுடைய பிள்ளைகளே, நாம் தொடர்ந்து சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்தில் ஒடுக்கப்படுகிற
ஒடுக்குதல் உங்களுக்கு நேரிடுமாயின், அப்படி நேரிடும் பொழுது உங்களுக்காக நீதி செய்ய, நியாயம் விசாரிக்க இந்த உலகத்தில் எந்த நீதியும் நீதியாக விசாரிக்கப்பட கூடாதபடிக்கு போகின்ற சூழ்நிலைமை வரும் பொழுது நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு இடம், தேவனிடத்தில் நீதி உண்டு. தேவனிடத்தில் நமக்காக கிரியை செய்ய அவர் கைகளிலே வல்லமை உண்டு. நமக்காக பரிந்து பேச அவருக்கு அதிகாரம் உண்டு. மட்டுமல்ல, நம்முடைய நீதிகளை நியாயம் விசாரிக்க அவரிடத்தில் சேனைகள் உண்டு, தூத சேனைகள் உண்டு. எனவே நீதியை விசாரணை செய்து அதற்கேற்ற பலனை கொடுக்கின்ற ஒரு சர்வ வல்லமையுள்ள தேவன் நமக்காய் உண்டு என்பதை மறக்க கூடாது. அல்லேலூயா. அப்படி நியாயம் விசாரிக்கும் பொழுது, நீதியை விசாரித்து உண்மையை அறிந்து கொள்ளுகின்ற தேவன் என்ன செய்கிறார் என்று சொன்னார். முதலாவது, அதன் காரியங்கள் எங்கிருந்து தோன்றுகிறதோ அதனுடைய காரணமான காரியங்களை அவர் அழிக்க சித்தமுள்ளவராயிருக்கிறார். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளை ஒடுக்க ஸ்தோத்திரம் காரணமான எவர்களையும் எந்த கூட்டத்தையும் அவர் இந்த உலகத்திலே வெறுமையாய் விட்டதே இல்லை. அல்லேலூயா. இந்த உலகம் பல நேரத்தில் ஸ்தோத்திரம் அநேக எண்ணத்தில் பெரியவர்கள் ஆன உடனே, பணபலத்தில் பெரியவர்கள் ஆன உடனே அவர்களை கண்டுகொள்ளாமல் விடுவது போல தேவன் செய்கின்ற அநீதி உள்ள தேவன் அல்ல நாம் ஆராதித்து கொண்டிருக்கிற தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. இரண்டாவதாக, அவர் ஒடுக்கப்படுகிறவருடைய கூக்குரலை கேட்டு அந்த கூக்குரலின் சத்தம் பெரிதாய் எழும்பும் பொழுது அவர் என்ன செய்கின்றார் என்று சொன்னால், இனி அவர்களுடைய கூக்குரலுக்காக மௌனம் காக்கிறவராய் இருக்க அல்ல, மாறாக அதே கூக்குரலுக்கு ஸ்தோத்திரம் நீதி செய்யும்படி யார் அந்த கூக்குரலை எழும்ப பண்ணுகிறானோ, யார் அந்த கூக்குரலை துவங்கி விடுகின்ற இடத்தில் இருக்கிறானோ அவனுக்கு விரோதமாக பலத்த செய்கைகளோடு பலத்த கிரியைகளோடு அவரிடத்திலிருந்து விடுதலையாக்க, விசாலப்படுத்த, தன்னுடைய இயலாமையிலே அடையாளம் இல்லாமல் இருக்கிற ஜனத்திற்காக ஒரு அடையாளத்தை ஏற்படுத்தும்படி அவர்களிடத்திலே போய் தேவன் சேர்ந்து கொள்ளுகின்றார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அந்த இடத்திலே அவர் இவைகளை செய்ய துவங்கும்போ ஆண்டவர் மூன்றாவது செய்கிற காரியம் என்ன என்று சொல்லி நம்ம பார்த்தோம் என்று சொன்னார். எவன் பயமுறுத்தி கொண்டிருந்தானோ, எவன் அச்சுறுத்தி கொண்டிருந்தானோ, எந்த மனிதன் ஸ்தோத்திரம் விடமாட்டேன் என்று சொல்லி போராடி கொண்டிருந்தானோ, விடமாட்டே என்ன செய்தாலும் எனக்கு முன்பு இவே ஸ்தோத்திரம் வாழ விடமாட்டே, இவனை எழும்ப விடமாட்டே, இவனை ஜெயிக்க விட மாட்டேன், இவன் எதை செய்தாலும் நான் இதுக்கு எதிர்ப்பு தெரிவித்துக் கொண்டே இருப்பேன் என்று சொல்லி கொண்டிருந்து பார்வோனுக்கு விரோதமாக கர்த்தர் இறங்க ஆரம்பித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் இறங்கினப்போ ஸ்தோத்திரம் பலத்த செய்கைகள் ஒன்றன்பின் ஒன்றாக நடந்து கொண்டே இருந்தது. ஆனால் பார்வோன் உணரக்கூடாதபடிக்கு அவனுடைய இருதயத்தை ஆண்டவரே கடினப்படுத்தி வைத்திருந்தார். எதற்காக என்று சொல்லி நாம் பார்த்தோம். ஆண்டவருடைய பலமான செய்கைகளை தன்னுடைய அற்பமான ஜனத்திற்குள்ளே நிறைவேற்றும்படிக்கு ஆண்டவர் டைம் கொடுத்து கொண்டே இருந்தார். அல்லேலூயா. அதனால தான் சொல்றேன், உங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரை ஏற்றுக்கொண்டும் அநேக நேரத்தில் அற்பமான நிலையிலே, உதவியே இல்லாத நிலையிலே, கைவிடப்பட்ட நிலையிலே நீங்கள் அங்கலாய்த்து கொண்டிருக்கிறீர்கள் என்று சொன்னால் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். உங்களுக்காக கிரியை செய்கிற தேவன் மௌனமாய் ஒவ்வொன்றிற்காக நீடிய பொறுமையுள்ளவராய் இருந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. சிலரை ஆண்டவர் அவர்களுடைய கூக்குரல்கள் பெருகும்படிக்கு இடம் கொடுத்து வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அவர்கள் கூக்குரல் பெருக 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 ஆண்டவரே இடம் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா.
எதுக்கு அப்படின்னா, நம்ம பார்க்கும்போது அவன் ஜெயித்து விட்டது போல, அவனை நம்ம மேற்கொள்ள முடியாதது போல தோன்றும். எல்லாரும் அப்படி தான் சொல்லவும் செய்வாங்க. ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், அந்த சத்தத்தின் கூக்குரல் இன்னும் அதிகரிக்க அதிகரிக்க ஆண்டவரே திறந்து விட்டிருக்கிறாரு. எதுக்கு அப்படின்னா, அவன் ஜெயிப்பதற்கல்ல, அவன் சடுதியிலே சகாயம் இல்லாத, உதவி இல்லாத ஒரு பெரிய அழிவிலே, சடுதியிலே அவன் அனுபவிக்கும்படிக்கு தேவனுக்கு முன்பு அவன் வைக்கப்பட்டிருக்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதம் செய்கின்ற நிறைய பேர் நினைக்கிறாங்க, இந்த காரியத்துக்கு விரோதமா நான் அவருக்கு தெரியாம ரகசியமாகத்தான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி. இல்லை, எந்த ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு விரோதமாக ரகசியமாக செய்தாலும் சரி, இல்லை பகிரங்கமா நேருக்கு நேரா எதிரிட்டு நின்றாலும் சரி, காரணம் இல்லாம, உண்மை இல்லாம, சத்தியம் இல்லாமல், நீதி இல்லாமல், நேர்மை இல்லாமல் ஆண்டவருக்கு விரோதமாக பொய்களை பிணைத்து, காரியங்களை எல்லாம் சேர்த்து, நபர்களை எல்லாம் இணைத்து, மறைமுகமாக அநேக விதமான ஆலோசனைகளை எல்லாம் செய்யலாம், அநேக விதமான காரியங்களை எல்லாம் செய்யலாம். அப்படி செய்கின்ற உங்களை ஒருவரை பார்த்து சொல்லுகின்ற, எச்சரிக்கையோடு இருங்கள். அப்படிப்பட்ட கூட்டத்தில் நீங்களும் நானும் சேர்ந்து விடாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். காரணம், ஆண்டவர் மௌனமா ஸ்தோத்திரம் இன்னும் செய் அப்படின்னு சொல்லி தூண்டி விடுவார். அல்லேலூயா. இங்கே பார்வோனை அப்படிதான் விட்டார். அல்லேலூயா. மோசேட்ட சொன்னாரு, நீ பார்வோன்ட்ட போய் சொல்லு, என் ஜனத்தை ஆராதிக்க விடணும் அப்படின்னு போய் சொல்ல சொன்னாரு. சொன்னப்போ, ஆண்டவருடைய சமூகத்தில் வார்த்தைகளை கேட்டப்போ, அற்புதங்கள் எல்லாம் நடந்தப்போ, ஆண்டவருக்கு பயந்தது போல நடித்து சொன்னா, நான் இனி விட்டுருவேன் அப்படின்னு. ஆனால் ஆண்டவர் ஸ்தோத்திரம் வீட்டில் வந்தப்போ மோசேட்ட சொன்னாரு, இல்லை இல்லை, அவனே விட நினைச்சாலும் அவனை இப்ப எல்லாம் விடவே மாட்டேன். காரணம் என்ன? நான் யார் என்பதை இஸ்ரவேல் ஜனங்களின் மத்தியில இருந்து பலத்த காரியங்களை செய்து, இப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை செய்கிற தெய்வம் இவர்களுக்கு துணை உண்டென்பதை இந்த தேசமும், இந்த ஜனமும், இந்த மகா பெரிய கூட்டமும் அறிந்து கொள்ளத்தக்கதாக நான் பெரிய காரியத்தை செய்யும்படிக்கு நான் அவருடைய இருதயத்தை பிடிச்சு வச்சிருக்கிறேன். அவன் இப்ப எல்லாம் விட மாட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ சில சாலங்கள், சில வழிகள் திறக்காததுக்கு பின்னாடி ஸ்தோத்திரம் நாம் சொல்லுகின்ற காரணங்கள் அல்ல, அவைகளுக்கு பின்னாடி தேவன் சொல்லுகிற காரணம் என்னன்னா, சிலருக்கு முன்பு தேவன் தம்முடைய மகத்துவத்தை வெளிப்படுத்தும்படி, தம்முடைய பலத்த செய்கைகளை காண்பிக்கும்படி, தன்னுடைய நியாயத்தை, ஸ்தோத்திரம், தன்னுடைய நீதியை அப்படிப்பட்ட அநியாயமான நபர்கள் மேலே ஊற்றிவிடும்படி, அவருடைய உக்கிர கோபத்தின் எரிச்சலை ஊற்றிவிட்டு அவனை அழிக்கும்படிக்கு திட்டமிட்ட தேவன் ஒரு காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார். நேரத்தை ஒதுக்கி காத்து கொண்டு அவனை தூண்டி விட்டு கொண்டே இருக்கிறார். அவனுக்கு இப்ப ஜாலியா இருக்கு. ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், சடுதியிலே 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 அவனுக்கு அழிவு வரும். சடுதியிலே அவன் யாராயிருக்கலாம், எவ்வளவு பெரியவனாயிருக்கலாம், எவ்வளவு மேன்மையுள்ளவனாயிருக்கலாம், இந்த உலகத்திலே அவனுக்கு ஆதரவா இந்த உலகம் முழுவதும் அவனுக்கு கூட துணை நிற்கலாம். ஆனால் ஒன்றை சொல்லுகின்றேன், தேவ பிள்ளைக்கு விரோதமாய் அவன் பிணைக்கின்ற சகல அநியாயத்துக்கு பின்பு இந்த உலகம் நீதி செய்யாமல் இருக்கலாம். ஆனால் நீதி செய்கிற ஒருவர் ரகசியமாய் அவனுடைய இருதயங்களை ஆராய்ந்து அறிந்து அவனுடைய செய்கைகளுக்கேற்ற பலனை கொடுக்கும்படிக்கு ஒரு சர்வ வல்லமையுள்ள தேவன் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை என்று சொன்ன அந்த இரவும் பகலும் தூங்காத ஒரு தெய்வம் அற்பமான ஜனத்திற்காக கிரியை செய்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கூக்குரல் எழும்பினது, கூக்குரல் இட்டார்கள். ஆனால் நேரம் வந்தப்போ எந்த மனுஷன் தேவனுடைய பிள்ளைகளுக்கு வாழ்க்கைக்குள்ளே
தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கண்ணீரை, துக்கத்தை, கூக்குரலை எழும்ப பண்ணினானோ அதே மனிதனுடைய வாழ்க்கையில அவனுடைய சொந்த பந்தம், அவனுடைய குடும்ப பாரம்பரியம், அவனுக்கு அனுகூலமாய் இருந்த மறைந்திருந்து செயல்பட்ட அந்த 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 சொல்லப்பட்டிருக்கு, சிறைச்சாலை அறைக்குள்ளே இருந்த சிறையில் இருந்தவன் மட்டும் அவனுடைய தலை பிள்ளை ஒவ்வொருவரையும் இழந்து போனான். அல்லேலூயா, அல்லேலூயா. இது மட்டுமல்ல ஆண்டவர் செய்த அற்புதம். 10 விதமான அற்புதங்களை செய்த பொழுதும் பார்வோன் மேன்மையுள்ளவனாக ஜெயித்தவனாய் இருக்க காரணம் என்ன என்று சொன்னால், அவனை இந்த 10 விதமான அற்புதத்தையும் செய்து அற்பமான அடையாளம் இல்லாத ஜனத்தோடு கூட ஒரு அற்புதத்தை செய்கிற நான் இருக்கிறேன் என்பதை காண்பிக்கும்படிக்கு தேவன் பலமாய் இறங்கி வந்திருந்தார். என்னை கேட்கின்ற இந்த வார்த்தைகளை கவனித்துக் கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுக்கு பயப்படுகின்ற பயத்தை உடையவர்களே, உங்களை ஒவ்வொருவரை பார்த்தும் சொல்லுகின்றேன். அநியாயமாய், அக்கிரமமாய், உண்மையற்ற தன்மையோடு கூட சில மனிதர்கள் இழிவான ஆதாயத்திற்காக கங்கணம் கட்டி உங்களை பிணைக்க அநேக நேரம் கூப்பிடும் பொழுது எச்சரிக்கையுடையவர்களாயிருங்கள். காரணம், அதுக்கு பின்னாடி மனிதனுடைய நீதி இல்லை, ஆனால் கடவுளுடைய நீதி பின்னால் வருகிறது. மனுஷனுடைய நீதி உடனே நடக்கும், ஆனால் கடவுளுடைய நீதியோ அவன் செய்ததெல்லாம் நீதியா இருக்கிறது போல தோணும், ஆனா முடிவில் தான் விளங்கும் அவன் செய்தது கடவுளுக்கு விரோதமானது, ஆண்டவருக்கு பிரியமில்லாதது. அதனால தான் இந்த ஆபத்தை அவன் அனுபவித்தான் என்று சொல்லுகிறத நம்ம கூட அறிந்து கொள்ள முடியாதபடிக்கு சரியாய் திட்டமிட்டு சரியான நேரத்தில் சரியான கிரியைகளை செய்கின்ற ஒரு ஜீவனுள்ள தேவன் உண்டு. அல்லேலூயா. மறந்தே போகாதீர்கள். அதனால தான் ஆண்டவரை பற்றி இருக்கிற நமக்கும் பிரமாணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எந்த ஒரு மனிதனுக்கு விரோதமாக அநியாயமான கிரியைகளை நாம் செய்து கொண்டு தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லப்பட்டாலும் நாமும் அப்படிப்பட்ட இடத்திலிருந்து தள்ளப்படுவோம் என்பதற்கு எந்த மாற்றமும் இல்லை. அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை தெளிவாக சொன்னார், நான் உங்களை கூட்டிட்டு போகிற அந்த நலமும் விசாலமான நல்ல கானான் தேசத்தில் போகும்போது நீ உன்னை குறித்து எச்சரிக்கையாயிரு என்று மட்டுமே சொன்னார். அல்லேலூயா. பக்கத்து வீட்டில் இருக்கிறவன் அடுத்தவர்கள் யாரை குறித்து நீ எச்சரிக்கையாக இருக்க வேண்டாம். முதல் விஷயம், உன்னை குறித்து நீ எச்சரிக்கையாயிரு என்று சொல்லி மட்டுமே அவர் சொன்னார். காரணம் என்ன? இதை போல நான் விரும்பி நேசித்து உலகத்தில் உள்ள எல்லா ஜனத்தையும் அழிக்கும்போ அப்படியே நோவா என்று சொல்லுகிற ஒரு மனிதன் நீதியுடைய வாழ்க்கை வாழ்ந்ததினாலே, நீதிமானாய் காணப்பட்டபடினாலே அவனை மட்டும், அவன் குடும்பத்தை மட்டும் அந்த அழிவிலிருந்து நான் காத்து ரட்சித்து மீட்டு நல்ல தேசமாகிய அந்த கானான் தேசத்தில் கொண்டு வைத்து குறைவில்லாம அவர்களை போஷித்தே. ஆனால் அவர்களும் மற்றவர்களைப் போல அழைக்கப்படாத ஜனங்களுக்குள்ளே இருந்த அருவருப்புகளினாலே தங்களை கெடுத்து கொண்டதினாலே, ஸ்தோத்திரம், அந்த தேசம் தன் குடிகளை கக்கி போட்டது, அவர்கள் வாழ முடியாமல் போனது என்று சொல்லி லேவியராகமம் 18வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். அங்கே தெளிவாக வசனம் சொல்லுகிறது. வாசிக்கலாம். லேவியரின் புஸ்தகம் அதனுடைய 18வது அதிகாரம் 2-3 வசனங்களை வாசிக்கலாம். என்னவென்றால், நீங்கள் குடியிருந்து கொண்ட எகிப்து தேசத்தார் செய்த செய்கைகளின்படி செய்யாமலும், நான் இப்ப அழைத்து கொண்டு போகிறேன் நோவாவின் புத்திரராகிய கானான் தேசத்தில், கானானியர் குடியிருக்கிற அந்த தேசத்தில் இருக்கிற ஜனங்களுடைய செய்கைகளின்படி செய்யாமலும், அவர்களுடைய முறைமை பாரம்பரியங்களின்படி
நடவாமலும் என்னுடைய அழைக்கின்ற என்னுடைய நியாயங்களின்படியும் என்னுடைய கட்டளைகளின்படியும் கை கொண்டு நடவுங்கள், நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று சொன்னார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்களும் நானும் அழைக்கப்பட்ட அழைப்பின் உத்தரவாதத்தை இந்த வசனம் தெளிவாய் சொல்லுகின்றது. ஆண்டவர் அழைத்து விட்டார் என்று சொல்லி எல்லாவற்றினாலும் செய்து விடலாம் என்று சொல்லி தவறாய் உங்களை குறித்து புரிந்து கொள்ளாதிருங்கள். அப்படி புரிந்து கொண்டு அநேகர் ஆண்டவர் என்னை அழைத்தார் என்று சொல்லி அநேக ஜனங்களுக்கு விரோதமான அக்கிரமான சிந்தனையை பிடித்து கொண்டு அப்படிப்பட்ட செய்கைகளை என்னை கேட்பாரில்லை என்று சொல்லுகிற எண்ணத்தோடு செய்ததினால் அநேக தேவனுடைய பிள்ளைகளும் கவிழ்க்கப்பட்டு போனார்கள் என்பதை நீங்கள் நானும் மறக்க கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வசனம் என்ன சொல்லுகின்றது? இந்த தேசத்தின் ஜனங்கள் வாழ முடியாதபடிக்கு, ஜெயிக்க முடியாதபடிக்கு, இந்த தேசத்தில் அவர்கள் சமாதானமாய் இருக்க கூடாதபடிக்கு தேசம் தன் குடிகளை கக்கி போட்டது என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அந்த கக்கி போட்ட காரியத்தை தான் நம்ம இப்ப வாசித்தோம். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ இது சாதாரணமான விஷயம் அல்ல. அதனுடைய 26வது வசனத்தை வாசிக்கலாம். 25, 26. ஆமென், அல்லேலூயா. இந்த வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு வந்த காரியங்களை எல்லாம் சொல்லிட்டு அந்த வசனம் கடைசியா சொல்லுகிறது, இந்த அருவருப்புகளை எல்லாம் யார் செய்துட்டு இருந்தா? நோவாவின் வம்சமாகிய கானானியர் செய்து கொண்டிருந்ததினாலே அவர்கள் அந்த நலமான நன்மையான தேசத்தில் குடியிருக்க முடியாதபடிக்கு தேசத்தை தங்களுடைய அக்கிரமத்தினாலே அநியாயத்தினாலே தீட்டுப்படுத்தின ஒரே காரணத்திற்காக அந்த தேசத்தில், அந்த கிராமத்தில், அந்த பட்டணத்தில் அந்த குடும்பம் வாழ முடியாதபடிக்கு தேசம் தன்னுடைய தேசத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த கானானிய தேசத்து குடிகளை கக்கி போட்டது. அல்லேலூயா. வாழ முடியாமல் பண்ணிட்டு. எதனால கானானியர் அந்த நன்மையான தேசத்தில் வாழ முடியாமல் போயிற்று அப்படின்னா, அவர்களுடைய வாழ்க்கை முறைகள் எல்லாம் அக்கிரமம் நிறைந்ததாய் காணப்பட்டது. என்னை கேட்கின்ற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வசனத்தை நீங்கள் எந்த இடத்திலும் மறந்துவிடக் கூடாது. ஆசீர்வதிக்கப்படுகிறதற்கென்றே நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவருக்கு பிரியமில்லாததை அறியாமல் கூட செய்து கொள்ளாதபடிக்கு மிக மிக அழைக்கப்பட்ட நீங்களும் நானும் எச்சரிக்கை உள்ளவர்களாய் இருக்க வேண்டி இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. நோவாவின் வம்சத்தை விடையா ஆண்டவரை நாம் அறிந்திருக்கிறோம். உலகம் முழுவதும் அழிக்கப்பட்ட பொழுது, தண்ணீரினால் இந்த உலகம் அழிக்கப்பட்ட பொழுது, ஒரே ஒரு குடும்பம், நோவாவின் மக்களும் மருமக்களுமாக மொத்தம் 8 பேரே அல்லாமல் வேறு யாரும் காக்கப்படவில்லை. அந்த 8 பேர்ல ஒருத்தனுக்கு பிறந்த வம்சம்தான் கானான் தேசத்தின் குடியிருந்த கானானியர். அல்லேலூயா. காமுடைய மக்களுக்கு மக்கத்தான் அந்த கானானியர். எவ்வளவு அழகா ஆண்டவர் ப்ரொடெக்ஷனா வச்சிருந்த தேசம். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், அவர்கள் குடியிருந்த தேசத்தில் தங்களை தீட்டுப்படுத்தி கொண்டார்கள். அல்லேலூயா. இன்றைக்கு நிறைய பேருக்கு
நீதியான காரியத்தை சொல்லும்போது வேடிக்கையா இருக்கும். ஐயா, இதை செய்யாதிருங்கள், இது அநேகருக்கு இடைஞ்சலானது, அநேகருக்கு பிரிவினைகளை ஏற்படுத்தக்கூடியது, இது சஞ்சலத்தை ஏற்படுத்தக்கூடியது, அநேகருடைய வாழ்க்கை பாதிக்கப்படுகிற காரியம், இதை முன்னெடுக்காதீர்கள் என்று சொல்லும்போ அநேகருக்கு வேடிக்கையா இருக்கிறது. என்ன வேடிக்கை? எனக்கு பின்னாடி இத்தனை பேர் இருக்காங்க, எனக்கு பின்னாடி என் குடும்பம் இருக்கு, எனக்கு பின்னாடி இப்படி எல்லாம் ஆட்கள் இருக்காங்க, பணம் இருக்கு, இதெல்லாம் சொல்லி அது எல்லாவற்றையும் நம்பி தைரியமாய் நின்று கொண்டிருக்கிறார்கள். உங்களை பார்த்து சொல்லுகின்றேன், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்மை அழைத்து கொண்டு செல்லுகின்ற தேவனுக்கு முன்பு எந்த பெரிய படை இருந்தாலும் சரி, எந்த பெரிய அதிகாரம் இருந்தாலும் சரி, எந்த பெரிய வல்லமை இருந்தாலும் சரி, எந்த பெரிய ஒரு சம்பாத்தியங்கள் நிறைந்திருந்ததா இருந்தாலும் சரி, அவருக்கு முன்பு எல்லாவற்றையும் ஒரு நிமிஷத்துல ஊதி போட வல்லமை உள்ளவருக்கு முன்பு மேன்மைப்படுத்தாதிருங்கள். ஒருவேளை உங்களுக்கு மனுஷனை பிடிக்காம இருக்கலாம், அந்த மனுஷனை அழிக்க வேண்டும், எப்படியாவது ஜெயிக்க வேண்டும் என்று சொல்லி உங்களுக்கு விருப்பம் இருக்கலாம். ஆனால் மறந்தும் அவனுக்கு விரோதமாக எடுக்கிற செயலில் தேவனுக்கு விரோதமான செயலை செய்து விடாதீர்கள். அல்லேலூயா. அவனுக்கு விரோதமா போராடி தேவனுக்கு பிரியமற்ற காரியத்தில் நீங்கள் சிக்கிக் கொள்ளுவீர்கள் என்று சொன்னால் தண்டனையிலிருந்து தப்பவே முடியாது. இங்கே எகிப்தியர் சிக்கினது அதுலதான். யாருமே கேட்க இல்லை, அவர்களை விசாரிக்க இல்லை, அவர்களுக்காக போராட எந்த நாடு வரல, யுத்தம் பண்ண யாரும் வரலன்னு சொல்லுகிற தைரியத்தினால் எகிப்தியர் தைரியமா அடிமைப்படுத்தினார்கள். ஆனால் அடிமைப்பட்ட ஜனமோ தங்களுடைய அடிமைத்தனத்திற்காக கூக்குரலிட ஆரம்பித்தது, கூக்குரலிட ஆரம்பித்தது, கண்ணீர் வடிக்க ஆரம்பித்தது. அவருடைய கண்ணீர் எழும்ப எழும்ப, கூக்குரல் பெருக பெருக, அந்த கூக்குரலின் சப்தத்தை சர்வ வல்லமையுள்ள தேவ சமூகம் கேட்ட பொழுது அவர் மௌனமாயிருக்கவில்லை. அவர் அங்கிருந்து தம்முடைய பலத்த செய்கையை, யார் அப்படிப்பட்ட அக்கிரமத்தை அநியாயத்தை செய்ய தைரியம் கொண்டிருந்தார்களோ, அதிகாரம் படைத்திருந்தார்களோ, வல்லமை படைத்திருந்தார்களோ, எல்லா ரதங்களும் குதிரை வீரர்களோடு யுத்தம் பண்ண வல்லமை படைத்தவர்களாய் இருந்தார்களோ, அத்தனை பேரும் ஒரே ஒரு சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு முன்பு நிற்க கூடாதபடிக்கு நிலை குலைந்து போகத்தக்க விதத்திலே கர்த்தர் பலமாய் இறங்கி வந்தார். அல்லேலூயா. அவருடைய 30வது வசனத்தை வாசிக்கலாம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 12:30 வசனத்தை வாசித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, மகா கூக்குரல், இதுவரைக்கும் ஒடுக்கி கொண்டிருந்த, இதுவரைக்கும் பயப்படுத்தி கொண்டிருந்த, இதுவரைக்கும் பெரும்பான்மை வைத்து மிரட்டி கொண்டிருந்த பார்வோனுடைய வீடு முதல் அவனுக்காக உதவி செய்த, வெளிப்படையாகவும் மறைமுகமாகவும் உதவி செய்து கொண்டிருந்த, எங்க மூல முடுக்கில கிடந்த மனிதன் வீடு வரைக்கும் தலை பிள்ளைகள் மேலே தேவனுடைய கோபத்தினாலே சங்காரம் நடந்தது. எந்த ராஜாவுக்கு கையில இருந்த படையும் தடுக்க முடியவில்லை. அல்லேலூயா. பார்வோனுடைய கையில் இருந்த பணங்கள், பொருளாதாரங்கள், இரவு நேரத்தில் கர்த்தரிடத்தில் வந்திருந்த மகா பெரிய வாதையை தடுக்க முடியவில்லை. கடைசியில அவனுக்கு எதிர்காலமாயிருந்த தலை பிள்ளையை இழந்த பொழுது அவன் சொல்றான், இடத்த காலி பண்ணியா, உனக்கு என்ன வேணும்னாலும் தாரோம், நீ புறப்பட்டு தேவனுக்கு ஆராதனை செய் என்று சொல்லி அதே வாய் சொல்லக்கூடிய அளவிற்கு
ஆண்டவர் அஸ்திபாரங்களை அசைத்தார். அல்லேலூயா. என்னை கேட்கின்ற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அநேக நேரத்தில் இன்றைக்கு நீங்களும் நானும் ஊழியங்களிலே உபத்திரவங்களையும் ஆண்டவருடைய நாமத்திற்காக நிந்தனைகளையும் நெருக்கங்களையும் காரணமே இல்லாமல் ஒடுக்குதல்களையும் காரணமே இல்லாமல் அலைக்கழிப்புகளையும் சந்தித்துக் கொண்டிருக்கிறீர்களா? உங்கள் ஒவ்வொருவரை பார்த்தும் சொல்லுகின்றேன், அதற்கு நீதி செய்யும்படிக்கு இந்த உலகத்தில் யாரும் இல்லாமல் இருக்கலாம். எந்த அதிகாரமும் நமக்கு உதவுவேன் என்று வாக்கு பண்ணின வாக்குகள் கூட அநேக நேரம் பொய்த்து போகிற நிலைமைக்கு போகலாம். ஆனால் உங்களுக்கு சொல்லுகின்றேன், எந்த மனிதன் அநியாயத்தினாலே நம்மை அடக்க நினைக்கிறானோ, அநியாயத்தினாலே நம்மை கெடுக்க நினைக்கிறானோ, அவனுடைய எல்லா அவபக்திக்கும் விரோதமாய் ஒரு சர்வ வல்லமையுள்ள தேவன் எழுந்தருளுவார் என்பதை நீங்களும் நானும் மறக்க கூடாது. அவர் எழும்பும் பொழுது அவருடைய செய்கை பயங்கரமானது, அவருடைய செயல்கள் பயங்கரமானது. அவருடைய அற்புதங்களுக்கு முன்பு இந்த உலகத்திலே மேன்மையா இருக்கிற எந்த மனுஷனும் எந்த வல்லமையும் எந்த அதிகாரமும் நிற்க முடியாது. மறுபடியும் சொல்லுகின்றேன், ஒருவேளை இந்த தவறை யாராயிலும் செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று சொன்னால் மறுபடியும் சொல்லுகின்றேன், ஐயா, நீயும் உன் குடும்பமும் காக்கப்பட இந்த தீமையான வழியை விட்டு ஒதுங்கிவிடு. அநேகர் இதுக்கு பின்னாடி உதவலாம், ஆனால் கர்த்தரிடத்திலிருந்து யுத்த சப்தம் புறப்பட்டு வரும்போ பாதிக்கப்படுகிறது நீயும் உன் குடும்பமும் மட்டும்தான். அல்லேலூயா. கடவுளுக்கு பிரியமில்லாத காரியங்களிலே ஏதோ நம்ம இந்த உலகத்திலே சாதித்து இந்த உலகத்திலே எல்லாவற்றையும் சாதித்து விட்ட அதிகாரத்திமிரு, பணத்திமிரு, குடும்பத்திமிரு எல்லாம் ஆண்டவருடைய ஊழியத்துக்கு விரோதமாக காட்டிக் கொண்டிருந்தாயானால் ஒரு நாள் நிச்சயமாய் நீ பரிதவிக்கப்பட்ட இடத்தில் இருப்பாய் என்பதை மறந்து போகாதே. ஏதோ எங்களை பார்க்கும்போது பைபிளையும் எடுத்துட்டு ஆண்டவருடைய ஊழியம்னு சொல்லி போகும்போது உங்களுக்கு அற்பமாய் தெரியலாம். ஆனால் ஒன்றை சொல்லுகின்றேன், இந்த வேதத்தை சுமக்கணும்னு சொல்லி திட்டம் பண்ணி வந்தது அல்ல நாங்கள். அல்லேலூயா. எங்களுடைய வாழ்க்கை எப்படியோ ஓடிக்கொண்டிருந்தது. அப்படி ஓடிக்கொண்டிருந்த வழியிலே ஆண்டவர் எங்க வாழ்க்கையிலே குறுக்கிட்ட விதம், ஓ ஸ்தோத்திரம், சொன்ன தாங்கிக் கொள்ள முடியாத அளவிற்கு உடைப்புகளையும் நொறுக்குதல்களையும் எங்களுடைய சரீரத்திலும் ஆவியிலும் ஆத்துமாவிலும் சுமந்து கொண்டு தான் இந்த வேதத்தை சுமந்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. எங்களுக்கு நல்ல தெளிவு இருக்கு, எங்களுக்கு நல்ல தெளிவு இருக்கு. நாங்க ஸ்தோத்திர இந்த வேதத்தை சுமந்து ஊழியம் செய்து கொண்டிருக்கிற எங்களுக்கு நல்ல தெளிவு இருக்கு. என்னை அழைத்தவர் இன்னார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். அவரை விட்டு வலது பக்கம் இடது பக்கம் எங்கும் ஓடி ஒளிய முடியாது என்பதை அறிந்திருக்கிறதுனால தான் இதை சுமந்து கொண்டு அவருடைய நீதிக்காக பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. ஆனா இதெல்லாம் ஒன்றும் தெரியாம ஏதோ 4 பேர் சொல்ற ஸ்தோத்திர காரியங்களை எல்லாம் கேட்டுக்கிட்டு ஸ்தோத்திரம் என்னை ஜெயிக்கிறது போல நின்று எனக்கு பின்னால் இருக்கிற ஒரு தெய்வத்துக்கு விரோதமாய் நீ போராடி கொண்டிருக்கிறது உண்மையாகவே உனக்கு, உன் குடும்பத்திற்கு, உன்னுடைய எதிர்காலத்திற்கு, உன் தலைமுறைக்கு ஆபத்து என்பதை எச்சரித்து சொல்லுகின்றேன். கீழ்ப்படிய மனதிருந்தால் கீழ்ப்படிந்து உன்னையும் உன் குடும்பத்தையும் காத்துக்கொள். இல்லை, தேவனிடத்திலிருந்து வருகின்ற பட்டயத்திற்கு நீ ஒரு காலமும் தப்ப முடியாது. அல்லேலூயா. உனக்கு பின்னாடி இருக்கிறவன் எல்லாம் ஓடி போவான், கடவுளுக்கு முன்னாடி எவனும் நிற்க முடியாது. ஆண்டவர் செய்கிற நீதிக்கு முன்னாடி எந்த மனுஷனும் எந்த அதிகாரமும் நிற்க முடியாது. எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் வந்து நிற்கிறோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். உங்களை பார்த்து சொல்லுகின்றேன், தேவன் அழைத்த நீதியிலே நீங்களும் நானும் நிக்காட்டு கூட நமக்கு அடி உண்டு, மறக்க கூடாது.
மோசே ஆண்டவர் அழைத்து அவருடைய பலத்த ஊழியத்தை செய்ய கூப்பிட்டு சொன்னார். ஆனால் ஆண்டவர் அவனுக்கு கொடுத்த பிரமாணத்தை மறந்து ஸ்தோத்திரம் தன்னுடைய ஆண் மகனுக்கு விருத்த சேதனம் என்று சொல்லுகிற உடன்படிக்கையை நிறைவேற்றாமல் இருந்த பொழுது அதே அழைத்த தேவன் அவனை கொல்ல பார்த்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. இது அவனுக்கு இவனுக்கு ஒன்றும் இல்லை. தேவனுடைய பரிசுத்தமான வாழ்க்கைக்கு நேர, அழைப்புக்கு நேர அழைக்கப்பட்டவனானாலும் வழி மாறினால் அடி விழும் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை. அல்லேலூயா. அதனால ஒண்ணே ஒன்று, நம்ம இந்த உலகத்தில் சொல்றது போல நம்ம எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு ஆண்டவர் எல்லாத்தையும் சொன்னார்னு சொல்லி ஏமாத்துற ஒரு வாழ்க்கை வாழுகின்ற வாழ்க்கைக்கென்று ஆண்டவர் உங்களையும் என்னையும் அழைக்கவில்லை. அல்லேலூயா. உங்களை அழைத்தவர் உங்களோடு கூட செயல்பட்டு கொண்டே இருக்கிறார். உங்களுக்காக இரத்தம் சிந்தினவர் உங்களோடு கூட இடைப்பட்டு கொண்டே இருக்கிறார். அவரை விட்டு வலது இடதுபுறம் சாய்ந்தீர்களானால் அதற்கான விலையை நீங்கள் கொடுத்தே ஆக வேண்டும். அதற்கான விலையை நான் கொடுத்தே ஆக வேண்டும். எல்லாரும் போகிறது போல, எல்லாரும் செய்கிறது போல எனக்கு செய்ய அநேக காரியங்கள் உண்டு. ஆனால் நான் செய்யாம காத்திருக்கிற ஒரு காரியம் எனக்கு தெரியும். பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகின்றான், எல்லாவற்றையும் செய்ய எனக்கு உண்டு, எனக்கு ஸ்தோத்திர பலன் உண்டு. ஆனா எல்லாம் எனக்கு என்னதில்லை, தகுதி இல்லை, சூட்டபிள் இல்லை. உலகத்துக்காக ஓடுகிறவனுக்கு அவன் ஓடுகிற ஓட்டத்தில் என்ன செய்யலாம், ஏதோ ஒன்றை சாதிச்சு அவன் சொல்லலாம். ஆனா எனக்கு ஆண்டவரால் அழைக்கப்பட்டு, ஆண்டவரால் வேறுபடுத்தப்பட்டு, ஆண்டவரால் பரிசுத்தமாக்கப்பட்டு, அவருக்காகவே அழைக்கப்பட்டு, அவருக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கிற என்னுடைய வாழ்க்கையிலே எனக்கு ஒரு தெளிவு தெரியும். ஸ்தோத்திரம். எனக்கு தோன்றினதை எல்லாம் செய்கிறதற்கு எனக்கு சம்மதி இல்லை. எனக்கு எல்லாம் செய்ய முடியும். ஆனா நான் மௌனமாக இருக்கிறது எதுக்கு அப்படின்னா, நான் எல்லாத்தையும் நல்லா தெரிஞ்சு தெளிவோட பகுத்தறிவோடையும் ஸ்தோத்திர அனுபவங்களோடையும் ஆண்டவருக்காக காத்து நின்று கொண்டிருக்கிறேன். வழியிலே நீ ஆண்டவருக்கும் எனக்கும் இடையில வந்து நிற்கும்போ ஸ்தோத்திரம் நீ தலையை கொடுத்து வீணா பலியாகாதே. ஆண்டவருடைய ரட்சிப்புக்கு உன்னுடைய வாழ்க்கையை முடிஞ்சா அந்த ரட்சிப்புக்கு என்று ஆயத்தமாகிக்கொள். நீயும் உன் குடும்பமும் காக்கப்பட ஆண்டவருக்கு பயந்து ஒதுங்கி உன் வாழ்க்கையை அமைத்துக்கொள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரை அறிந்திருக்கிற நீங்களும் நானும் ஆண்டவருக்காக பிரயாசத்தோடு ஒதுங்கி ஆண்டவருடைய நீதியான வாழ்க்கைக்கு ஓட வேண்டும் என்றே அவர் அழைத்திருக்கிறார். அவன் ஜெபிக்கிறது போல, இவன் ஜெபிக்கிறது போல, அந்த சபை ஓடுறது போல, இந்த சபை ஓடுறது போல, அந்த சபை இப்படி இருக்கு, அந்த சபை இப்படி இருக்கு, இதை போல ஓடுகிறதற்காக நீங்களும் நானும் அழைக்கப்படவில்லை. அல்லேலூயா. ஆளு வந்தாலும் சரி, வராவிட்டாலும் சரி, அவர் தம்முடைய ஊழியத்தை ஏற்ற வேளையில் செய்து நிறைவேற்றுவார். அது நிறைய பேர் நினைக்கிறாங்க, பாஸ்டர் இவனை மட்டும் அழிச்சிட்டா எல்லாம் முடிஞ்சு. இல்லை, அவர் என்னை கொண்டு செய்யணும்னு எது நினைச்சிருந்தாரோ அதை செய்வாரு. இன்னைக்கே என்னுடைய உயிர் இந்த இடத்துல பிரிந்தாலும் இந்த இடத்துல ஆண்டவர் செய்யணும்னு நினைச்ச ஊழியம் தடைபடாது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அது யார் இல்லைனாலும் அவர் இருந்து இதை நிறைவேற்றுகிறத இந்த தேசம் பார்க்கும். இந்த தேசம் மட்டுமல்ல, உலகம் இவ்விடத்தை தேடி வருகிற ஒரு நாட்கள் வரும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இன்னைக்கு அற்பமாக இருக்கிறது, கைக்குள்ள அடக்கி போடுற அளவுக்கு இருக்கிறது. ஆனால் சொல்றேன், இந்த தேசத்தில் ஒரு பக்தியுள்ள சந்ததியை எழுப்பும்படிக்கு ஆண்டவர் என்னை கொண்டு வந்திருப்பாரானால், பக்தியுள்ள சந்ததியை ஆண்டவர் இந்த தேசத்திலிருந்து எழுப்புவது அதிக நிச்சயம் எனக்கு தெரியும். அல்லேலூயா.
எது தெரியும் அப்படின்னா, ஏதோ மாம்சத்தில் நான் மாற்றிடுவேன்னு சொல்லுகிற நிலைமையில் நான் சொல்லவில்லை. நானே ஒரு பெரிய எதிர்ப்பாளனாக இருந்து வாழ்ந்து ஆண்டவருடைய கிறிஸ்தவன் என்று சொல்லி அழைக்கப்பட்டாலும் இதுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருந்த என் வாழ்க்கையில ஆண்டவர் குறுக்கிட்டார் என்று சொன்னால், இந்த தேசத்தில் ஆண்டவர் அநேகரை சந்திக்க போவது அதிக நிச்சயம். அல்லேலூயா. அதை எந்த மனுஷனும் தடுக்க முடியாது, எந்த அதிகாரமும் தடுக்க முடியாது. அது கர்த்தர் நினைச்சா மட்டும்தான் தடை செய்ய முடியுமே ஒழிய, நீங்களும் நானும் ஸ்தோத்திரம் இல்லை நான் இப்படி எல்லாம் செய்திருவேன்னு சொல்லி சவால் விட்டு கொண்டிருக்கிற, செவிடால் விட்டு கொண்டிருக்கிற மனுஷனை கொண்டு செய்கிறதற்கு அற்பமானது. அல்லேலூயா. சொல்லிக்கிட்டே இருக்கட்டு, பாடிக்கிட்டே இருக்கட்டு, பார்க்கத்தானே போகிறோம். அல்லேலூயா. என் பலத்தை அல்ல, தேவன் செய்கிற காரியத்திற்கு முன்பு ஒரு மனுஷனும் நிற்க முடியாது. அல்லேலூயா. நம்ம என்னதான் இந்த உலகத்தில் மேன்மை உள்ளவங்களாக இருந்தாலும் நம்ம ஜீவனை பிடித்து கொண்டு வைக்க முடியாத அற்பமான மனுஷர்கள் நாம். அல்லேலூயா. இந்த உலகத்தில் யாராக இருக்கலாம், ஆண்டவர் அறிஞ்சவங்களாக இருக்கலாம், அறியாதவங்களாக இருக்கலாம். நம்முடைய மேன்மை என்னது தான்? கார் வாங்கிடலாம், 4 கார் வாங்கிடலாம், பெரிய வீடை வச்சிடலாம், பெரிய சம்பாத்தியங்களை எல்லாம் சம்பாதிச்சிடலாம். ஆனால் இந்த ஜீவனை பிடிச்சு வைக்க முடியாது. நாளைக்கா, இன்னைக்கா, இல்லை கொஞ்சம் வருஷம் கழிச்சா என்ன செய்ய முடியாது, நம்ம பிடிச்சு வைக்க அதிகாரம் இல்லை. அப்படி இருக்கும்போது கடவுள்கிட்ட போய் என்ன நம்ம போராடிட போகிறோம்? அல்லேலூயா. கடவுளுக்காக, ஆண்டவருக்காக நம்ம எதை செய்திட முடியும்? ஒன்றும் செய்ய முடியாது. அதனால் ஆண்டவர் விரும்புகிற ஒரே ஒரு விஷயந்தான், கடவுள் சமூகத்தில் ஆண்டவரே நீ தான் எல்லாம், உம்முடைய ரட்சிப்பை, உம்முடைய விடுதலையை, உம்முடைய செயல்களை பார்க்க வாஞ்சித்து நிற்கிறேன்னு கையை உயர்த்தி, கரங்களை உயர்த்தி அவருடைய ரட்சிப்புக்காக, விடுதலைக்காக நிற்போன்னா அவர் செய்கிற காரியம் பயங்கரமாக இருக்கும். ஆண்டவர் யோசுவாவை பார்த்து சொன்னார், நான் மோசையோடு கூட இருந்தது போல உன் கூடையும் இருப்பேன், ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பது இல்லை, நான் செய்கிற காரியம் பயங்கரமாயிருக்கும் என்று சொல்லி சொன்னவர் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். இந்த பூலாங்குளத்திலையும் இந்த ஊழியத்தின் மூலமும் ஆண்டவர் செய்வார். அல்லேலூயா. அது ஒரு மனுஷனும் தடை செய்ய முடியாது, ஒரு பிசாசும் அழிக்கவும் முடியாது. சவால். தேவ சமூகத்தில் அவர் திட்டம் கொண்டதானா, இதுவரைக்கும் இம்மட்டும் கொண்டு வந்து நிறுத்தி இருப்பது அவரானா, முடிஞ்சா பாரு, கர்த்தர்கிட்ட போராடாத, மறுபடியும் சொல்லுகிறேன், கர்த்தரிடத்தில் போராடாத, அடி வாங்கி உன்னையும் உன் தலைமுறையும் உன் குடும்பத்தை இழக்காம இருக்க எச்சரிப்பாய் சொல்லுகின்றேன், ஒதுங்கிரு. நீ எதிர்த்து நிற்கிறது என் கிட்ட இல்லை, நீ இடைஞ்சல் பண்ணி கொண்டிருக்கிறது ஏதோ 4 பேர் சொல்லி 4 பேருக்கு பின்னாடி இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கிற ஒரு ஊழியக்காரன் அல்ல, தேவனுக்கு காத்திருக்கிற ஒரு ஊழியக்காரன். ஊழியக்காரனுக்குள்ள வித்தியாசம் உண்டு. இம்மைக்காக, சாப்பாட்டுக்காக பைபிளை தூக்கிட்டு இருக்கிற ஊழியக்காரன்ட்ட மோதுகிறது போல மோதிக்கிட்டு இருக்காத, இது உனக்கு நல்லா இருக்காது, எதிர்காலத்தை இழந்துராத. மறுபடி சொல்லுகின்றேன், என்னுடைய சத்தத்தை கேட்கின்ற இந்த வீடியோவை பார்க்குற உங்களை பார்த்து சொல்லுகின்றேன், எந்த ஊழியக்காரனுக்காகவும் எதிர்த்து நிற்காதீர்கள். அவனுடைய அழைப்பு உங்களுக்கு தெரியாது, அவனுடைய ஆழம் உங்களுக்கு தெரியாது, அவனுக்கும் கடவுளுக்கும் இருக்கிற ஒருமைப்பாடு தெரியாது. தெரியாமல் காலை விட்டுட்டு ஸ்தோத்திர சிக்கிக்கொள்ளாதிருங்கள். உலகமே சொல்லி இருக்கு, ஆழம் தெரியாமல் காலை விட்டுறாதே. அல்லேலூயா. ஆழம் தெரியாமல் காலை விட்டால் மரணத்துக்கு ஏதுவாக இருக்கும். அதனால் மறுபடியும் அன்போடு சொல்லுகிறேன், ஸ்தோத்திரம். சுவிசேஷ விரோதம் என்று சொல்லுகிற பேரில், ஊழியத்தின் விரோதம் என்று சொல்லுகிற பேரில் கடவுளோடு போராடாதே.
ஆண்டவரோட போராடாதே. ஆண்டவருடைய காரியத்துல போராடுகிற ஒரு மனுஷன் இருந்தா அவன் ஆண்டவர் சொன்னாரு, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் இருக்கும். அல்லேலூயா. ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்தும்போ எல்லா அதிகாரமும் இன்னைக்கு இருக்கிறது போல உள்ள அதிகாரம் இல்லை. எல்லாரையும் கொல்றதுக்கு சட்ட புத்தகத்தில் உத்தரவுகளை பெற்றுக்கொண்டு புறப்பட்டு வந்த பவுல் என்று சொல்லுகிற ஒரு மனுஷன் இருந்தா அவனை விடையா நீங்களும் நானும் பெரியவங்க? உத்தரவுகளை கையில் வச்சுட்டு அநேகரை அழிக்க போன மனுஷனாகிய பவுலுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் இடைப்பட்டு அவனை மாற்றினார். அப்படின்னா நீங்களும் நானும் ஏமாத்துறோம். அல்லேலூயா. அப்படி அவனை மாற்றின ஒரு காரியத்தில் சின்ன பர்சன்டேஜ் தான் நான். என்னை மாற்றி கொண்டு வந்திருக்கிறவர் பெரியவர். அதனால சொல்கிறேன், என்னை பார்த்து என்னோடு போராடுகிறது போல நினச்சி ஆண்டவரோடு போராடாதிருங்கள். அது உங்களுக்கு நல்லதல்ல, நல்லதல்ல. அது உங்களுடைய எதிர்காலத்தையே பாதித்து விடும். ஒதுங்கி போயிரு. ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார். ஆண்டவருடைய கிருபையை பற்றிக்கொள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவரை ஆராதிக்கிற உங்களை பார்த்தும் நான் சொல்லுகின்றேன், ஆண்டவருடைய பிரியமான வழியை பிடித்து ஓடுங்கள். சபையை பிடித்து ஓடாதிருங்கள். சபை போதகர்களை பிடித்து ஓடாதிருங்கள். எந்த ஆவிக்குரிய ஆன்மீக தலைவர்களை பிடித்து ஓடாதிருங்கள். அது உங்கள் வாழ்க்கையில் ஒன்றையும் செய்யாது. அல்லேலூயா. மறுபடியும் சொல்லுகிறேன், உங்கள் குடும்பங்களுக்காக அதிகமாய் ஜெபியுங்கள். பரிசுத்தமுள்ள வாழ்க்கையிலே இருக்கும்படிக்கு ஆண்டவர் உங்களை அழைத்து கொண்டு வைத்திருக்கிறார். ஆனால் பரிசுத்தத்துக்கும் உங்கள் வாழ்க்கைக்கும் எங்கோ போய் கிடக்கிறது. விட்ட பாவங்களை எல்லாம் குடும்பம் சுமந்து செய்து கொண்டிருக்கிறது. யாருக்கும் தெரியல, யாரும் அறியலேன்னு நீங்களும் நானும் நம்ம சொல்லிட்டு இருக்கலாம். ஆண்டவர் தெளிவாக தெரியும் எங்கே விடுபட்டு இருக்கிறோம், எங்கே நாம் விட்ட குடிப்பழக்கத்தை எடுத்துட்டு இருக்கிறோம், எங்கே நாம் விட்ட பாவ காரியங்களை சுமந்து கொண்டிருக்கிறோம், எங்கே நாம் விட்டு ஆண்டவருக்கு பரிசுத்தமாய் வாழ்ந்த வழிகளை விட்டு தூரமாய் இருக்கிறோம். அவருக்கு நன்றாய் தெரியும். எங்கே ஆண்டவர் அழைத்து நம்மை வைத்த அந்த ஜெப வாழ்க்கையை விட்டு தூரமாய் இருக்கிறோம். ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கிற அந்த நல்ல இடத்தை விட்டு எவ்வளவு தூரமாய் இருக்கிறோம். ஆண்டவர் நன்றாய் அறிந்திருக்கிறார். திருப்பியும் சேர்ந்து கொள்ளுங்கள். அவருக்காக பலன் கொடுங்கள். அவருக்காக பலனாய் எழும்புங்கள். அவர் இந்த தேசத்தை அசைக்கப் போகிறார். உங்களை கொண்டு, என்னை கொண்டு தேசத்தை அசைக்கப் போகிறார். ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், மகா பெரிய சத்தம் உங்களை உபத்திரவப்படுத்துகிறவருடைய வீட்டில் ஒலிக்கும் சத்தம் மிக அருகில் உள்ளது. அல்லேலூயா. நம்முடைய கூக்குரலின் சப்தம் எழும்ப எழும்ப தேவன் எழும்பிக் கொண்டே இருக்கிறார். அதிகாரத்தோடு, வல்லமையோடு, பலத்தோடு எழும்பிக் கொண்டே இருக்கிறார். அது மௌனமாயிருக்கும். ஆனால் அது நெருங்கி வர 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 நேரம், சரியான நேரம் வரும்போ அவருடைய செய்கைக்கு முன்பு நிற்பவன் யார்? தலைச்சன் பிள்ளை சங்காரத்திற்கு பார்வோன் தன்னை ஒப்பு கொடுத்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. கூக்குரலின் சத்தம் எழும்பும்போ கர்த்தர் செய்கிற காரியம், கூக்குரல் இடுகிறவனுடைய வீட்டில் கூக்குரலை ஏற்படுத்துகிற தெய்வம். அல்லேலூயா. மூன்றாவது நாம் அறிந்து, கூக்குரல் இட வைத்தவன் வீட்டில் கூக்குரல் இட பண்ணுகின்ற தெய்வம் நமக்காய் உண்டென்பதை மறக்காதீர்கள். அல்லேலூயா. நாம் ஜெபிக்க போகிறோம். அப்படியே ஒரு வார்த்தை நாம் இருக்கிற இடத்துல கண்களை மூடி ஜெபிப்போம். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் கூக்குரலை எழுப்புகிறவனுடைய வாழ்க்கையில் கூக்குரலை ஏற்படுத்துவேன் என்று சொல்லி வாக்குரைத்த தெய்வம் நீர் இருக்க, நான் இந்த உலகத்தில் வருகிற கூக்குரலுக்காக பயப்பட தேவையில்லைப்பா. நீர் நீதி செய்கிறவராய் இருக்கிறபடினாலே நான் அநீதிக்காக கவலைப்பட தேவையில்லை. நீதி செய்கிறவர் நீர். எழுந்தருளும் ஆண்டவரே. எல்லாரும் அப்படியே இருக்கிற இடத்துல எழுந்து நின்று ஒரு வார்த்தை சொல்லுவோம். ஆண்டவரே, நீதியான நீதியை எங்களுக்காய் விளங்க செய்கிறவர் நீர் உண்டு. ஆண்டவரே ஸ்தோத்திரம்.
ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஜெபத்தை கேட்கும் எங்கள் தேவா, ஜெபத்தின் மேன்மை தந்தருளும். ஜெபத்திலே தரித்திருந்து ஜெபத்தின் மேன்மை காண செய்யும். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவியத்தீர்க்கு இதுவே சட்ட. ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவியத்தீர்க்கு இதுவே. அப்படி ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிப்போம். ஆண்டவரே, கேட்ட வார்த்தைகளின்படி அழைத்த எங்கள் தெய்வம் எங்களை வழியிலே சும்மா விடாமல் கூட வந்து எங்களுக்கு எதிராக இருக்கிற எல்லா சத்துருக்களுக்கும் விரோதமாக எழுந்து கிரியை செய்தருடுவீராக. உடைய வல்ல கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், தாழ்த்துகிறோம். நீர் மகிமைப்படுங்கப்பா. உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.